வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க பேங்க் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சிடபிள்யூஜியில் உள்ள ராயல் பாஸ்ன்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் A to Z எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கான PDF ஃபைல்ஸு, மார்க் டெஸ்ட்டு, இப்படி எல்லாமே வந்துடும். பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்வியூக்கான வீடியோ கோர்ஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் PDF, இப்படி எல்லாமே A to Z உங்களுக்கு இந்த ராயல் பாஸ்குள்ளே இருக்கும். இது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி பைனவ் கொடுத்து கூப்பன் கோடு அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். அதில் CWJ15 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி RRBPO RRB கிளர்க் ஆஸ்பிரண்ட்டுக்கு இன்னைக்கு பிக் பில்லியன் வீக் கிராக்கர் பேக்கேஜ், அதாவது உங்களுக்கு மட்டும் தனியான ஒரு கிராக்கர் பேக்கேஜ் ஆஃபர் போட்டிருக்கோம். இது ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. இன்னைக்கு 199 ஆஃபர் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், என்னன்னு போய் பாருங்க. சரிங்களா? வளவலா கொலான்னு நான் பேசவே விரும்பலை. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் மெமரி பேஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்மளே என்ன மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னு போட்டிருக்கோம். நிறைய ஸ்லாட்டோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மார்க் டெஸ்ட் நீங்கள் வெறித்தனமாக எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் நமக்குள்ளே இருக்க அந்த பதட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரியல் எக்ஸாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், பயம் இருக்கும். நம்ம பேசுகிற எல்லாரும் ஜாம்பவான்கள் கிடையாது. நம்ம பேசுகிற எல்லாமே யாரும் தெரியாமல் இருக்கவங்க கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவான். அதில் நம்மளை பாசிட்டிவ் ஆக்குற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவாக பேசுகிற விஷயத்த தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நம்ம இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோம், நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்மளால் முடியும்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும், நம்ம ஜெயிக்க முடியும். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? அப்படி கொஸ்டின் வந்துருந்துச்சு, இப்படி கொஸ்டின் வந்துருந்துச்சு, இந்த ஸ்லாட்டில் டஃப்பாக இருந்துச்சு, நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும், நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், எல்லாருமே தான் பேசிக்கிட்டே இருப்போம். பட் கடைசி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா? உனக்கு ஒரு கிரவுண்டு கொடுக்குறாங்க, அந்த கிரவுண்டில் எப்படி பவுலிங் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ அடிச்சு தெறிக்க விடணும். சரிங்களா? அவுட் ஆகிடக்கூடாது. நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கொண்டு போகணுன்றது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட அட்மிட் கார்டு கொண்டு போய்க்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஐடி ப்ரூஃப், சேஃப்டி பர்பஸுக்காண்டி 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அதோட ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அடுத்து 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கோங்க. டைமுக்கு போயிருங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8 மணினா ஒரு 7:30 மணிக்குள்ளேயே நீங்கள் அங்கே இருக்கணும். சரிங்களா? அது ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி போயிருங்க. ஏன்னா எப்போ மழை வருது, எப்போ எதையாவது திருப்பி விடுறான்னு நமக்கு தெரியாது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும் போது கூலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்றதை போன தடவை சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் செக்ஷன் இப்படி தான் ஓப்பன் ஆகுன்றது உங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு, நான் இதை எப்பயுமே எக்ஸாம் முன்னாடி சொல்லுவேன், இருந்தாலும் போய் சொதப்பிட்டு வருவாங்க. அதுதான் நமக்கு வெறியாகும். எந்த செக்ஷனுக்குள்ளே போனாலும் கொஸ்டினை உள்ளே ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு போய் பாருங்கள். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஸ்டின் லெவலோட டஃப்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட் எடுக்கணும், இதை செகண்ட் எடுக்கணும், இதை லாஸ்ட்டாக எடுக்கணும், முடிவு பண்ணிட்டு அப்புறம் எடுக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்லுவேன். பரபரன்னு கலந்து போயிடுவாங்க. எடுத்தோடனே ஒரு பசில் இருக்கும், டப்புன்னு அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. அது அப்புறம் அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் அடப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால கான்ஃபிடென்ட்டாக 100% உன்னால ஒரு சம்ம முடியும்னா அதுக்குள்ளே கை வை. அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு. இதுதான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எஸ்பிஐ கிளர்க் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். சரியா? வெற்றி நமதே. எவன் பேச்சையும் கேட்காத, எவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், அண்டுக்காமல் போய்கிட்டே இரு. நமக்கு தான் இந்த எஸ்பிஐ கிளர்க்கு. உங்களுக்கு விளைவது உங்கள் ஜாக்சன். 10